அப்போ இடைப்பட்டு தான் சொல்லுகிறார், சொப்பனத்தில் காணப்பட்டு சொல்லுகிறார், உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அது எப்படின்னு நமக்கு தெரியாது, நம்முடைய அறிவுகள் குறை உள்ளது. ஆனால் மரியாள் கேட்க, தூதன் வந்து கேட்க சொல்கிறான், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ என்ன செய்வாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லும் பொழுது அதை நம்ம லூக்காவில் வாசிக்க முடியும். மரியாளிடத்தில் தேவதூதன் வந்து அப்படி சொல்லுகிறான். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 1வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 30வது வசனம், தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை நீ பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறார். அப்போ மரியாள் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு நபர். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அப்படி ஆனால் இங்க பாருங்க, வேதம் சொல்ல இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனேன்னு சொல்லுகிறார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன் மேல வரும். ஹல்லேலூயா. அதுதான், பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வருவார். அப்பொழுது உன்னிடத்தில் உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இந்த உலகத்தில் வித்தியாசமான நம்ம எத்தனை பேர் நம்ம பிறந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை பேர் பிறப்பாங்க இந்த உலகத்தில். அவங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே பிறக்கும் பொழுது பாவிகளாக பிறக்கிறோம். இயேசு மாத்திரமே பாவம் இல்லாதவராக பரிசுத்தராக இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுக்கு புரியும், ஏன்னா அவங்களாம் வசனங்களை வாசிக்கக்கூடியவங்க.